என்னுடைய முதல் நம்பிக்கை துரோகியே நான் தான். ஏன்னா நான் என்னை நம்புகிறதே இல்லை. நான் என்னை எப்போ நம்ப தொடங்குறேனோ அப்போ தான் என்னுடைய வாழ்க்கை சம்திங் ஸ்பெஷலாக மாறப்போகுது. நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசைக்காக கனவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் இல்லை. வெறுமனே நம்மளுடைய ஆசையை இன்னொருத்தர் நம்ம யாராவது ஒருத்தன் பண்ணிகிட்ருப்போம். அதை கைத்தட்டி பாராட்டிகிட்டே இருப்போம். அப்படி தானே? இப்போ எனக்கு பாட பிடிக்குது அப்படின்னா தைரியமாக நம்ம பாடணும். டான்ஸ் ஆட பிடிக்குது அப்படின்னா தைரியமாக டான்ஸ் ஆடணும். சமைக்கிற பிடிக்குன்னா தைரியமாக சமைக்கணும். கோலம் போடுறது பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சின்ன புள்ளியை வச்சுக்கிட்டு ஐயையோ எனக்கு கோலம் வருமா வராதா, இந்த கோலம் சரியாக வரைஞ்சிருவோமா நம்ம, இல்லை நம்ம கோலம் வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பயந்துட்டு கிடக்கக்கூடாது. நம்பிக்கையாக ஒரு புள்ளியாக வச்சு அதை கோலம் மாற்றணும். அந்த கோலம் வரலையா அடுத்து வைக்கணும், தொடர்ந்து வைக்கணும். அதான் சொல்கிறாங்க சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நாம் நம்மளை நம்பணும், அதுதான் ஃபஸ்ட்டு ரூல். அதனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை ஃபஸ்ட்டு செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நம்மள்கிட்டே கேட்கணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன வரும், இந்த விஷயத்தை தொடர்ந்து நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்வியை நம்ம வைக்கணும். நாம் நம்மளை நம்பணும். ஓகே.